கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரு பொண்ணோட ஒவ்வொரு கட்டத்திலயும் இணைஞ்சிருக்கிறது தாலி இல்லையா? காலத்துக்கு ஏத்த மாதிரி தாலி செயின் டிசைன்களும் விதவிதமா மாற வேண்டாமா? வந்தாச்சு போத்தி ஸ்வர்ண மஹாலோட தாலி செயின் மேளா. மீனாட்சி, CZ ஸ்டோன், 5D டைமண்ட்ஸ்னு விதவிதமான டிசைன்ஸோட போத்தி ஸ்வர்ண மஹால். இது பரிபூர்ணத்தின் அடையாளம். இனி காற்றை விலை கொடுத்து வாங்க வேண்டாம். மரங்களின் அரசன் அரச மரம். இதனை இந்துக்களும் பௌத்தவர்களும் புனிதமான மரமாக வணங்கி வருகின்றனர். இந்து கடவுள்கள் பலர் இந்த மரத்தடியில் தான் அருள் பாலித்து வருகிறார்கள். பல ஆலயங்களின் தலவிருட்சம் அரச மரம் தான். புத்தர் ஞானம் பெற்றது கூட ஓர் அரச மரத்தடியில் தான். அரச மரத்தை வலம் வந்தால் பிள்ளை பேறு கிடைக்கும் என்பது ஆண்டாண்டு காலமாக நம்பப்படுகிறது. அரசு மற்றும் வேம்பு மரத்தின் இலைகளின் நுனி நிலத்தை நோக்கியே இருக்கும். காரணம், அந்த மரங்களில் இருந்து வெளிவரும் ஆக்சிஜனில் சக்தி வாய்ந்த ஓசோன் கலந்திருக்கும். இந்த காற்று கர்ப்பப்பையில் உள்ள குறைகளை நீக்க வல்லது. இதனால் தான் அரச மரத்தை சுற்றினால் மலட்டுத்தன்மை நீங்கும் என்ற நம்பிக்கை நாடெங்கிலும் உள்ளது. நன்றாக வளர்ந்த அரச மரம் தினமும் 1808 கிலோ கரியமில வாயுவை உள்வாங்கி 2400 கிலோ பிராண வாயுவை வெளியிடுவதாக நவீன ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள். மேலும் இந்த பிராணவாயு காற்று மண்டலத்தில் கலந்து காலை நேரங்களில் இம்மரத்தை சுற்றி வரும்போது நாளமில்லா சுரப்பிகளின் செயல்பாடுகளை தூண்டுகிறதாம். அரச மரத்தை சுற்றி வருவதற்கும் இதுதான் காரணம். அரச மரத்திலிருந்து வெளிப்படும் காற்றில் பெண்களின் மாத சுழற்சி மற்றும் அது சம்பந்தமான சுரப்பிகள் சீரடைகின்றன என்றும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. அரச மரத்தை சுற்றினால் குழந்தை பேறு கிடைக்கும் என்பது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. மனிதர் உயிர் வாழ தேவையான ஆக்சிஜனை அரச மரம் அதிகம் வழங்குகிறது. அரச மரம் இலை, பட்டை, வேர் என அனைத்தும் சித்தா, ஆயுர்வேதம், யுனானி மருத்துவ முறைகளில் முதன்மை மருந்தாக பயன்படுகிறது. இது வறட்சியை தாங்கி வளரும் மரம். 500 மில்லிமீட்டர் மழைக்கும் குறைவான இடங்களில் கூட வளரும். மனித இனத்திற்கு நன்மை தரும் மரம். பறவைகளுக்கு புகலிடமாக இருக்கும் மரம். குளிர் பிரதேசங்களில் தவிர மற்ற எல்லா இடங்களிலும் வளரும் மரம். கோடை காலங்களில் ஆரம்பத்தில் இலைகளை உதிர்த்து பின்னர் துளிர்க்கும் மரம். அரச மரம் நல்ல நிழல் தருவதுடன் காற்று மாசுபாடுகளையும் தவிர்க்க உதவுகிறது. கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரு பொண்ணோட ஒவ்வொரு கட்டத்திலயும் இணைஞ்சிருக்கிறது தாலி இல்லையா? காலத்துக்கு ஏத்த மாதிரி தாலி செயின் டிசைன்களும் விதவிதமா மாற வேண்டாமா? வந்தாச்சு போத்தி ஸ்வர்ண மஹாலோட தாலி செயின் மேளா. மீனாட்சி, CZ ஸ்டோன், 5D டைமண்ட்ஸ்னு விதவிதமான டிசைன்ஸோட போத்தி ஸ்வர்ண மஹால். இது பரிபூர்ணத்தின் அடையாளம்.